ஐயா, நந்தி பேசுகிறேன் ஐயா. நீதிமானே, நீதிமானே, நீதி அரசரே, நீதி அரசரே, கணக்கு நம்ம எல்லாம் உள்ளே போட்டாச்சு. அது கூட தோண்டி எடுக்க மாட்டேங்காங்க. பார்க்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் இங்கே தானே இருக்கேன். நான் கணக்கிட்டு தான் இடணும்ல. என்னிட்டு ஐயா, என்ன ஐயாவுக்கு தான் தெரியும். மேலே உச்சியில் உட்காந்துருக்காரு, உச்சவர் உட்காந்துருக்காரு, அவருக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ 5 வருஷமாக பூரா ஆட்டி எடுக்காரு. ஆட்டி எடுத்தும் அந்த அறிவு இல்லாமல் ஓடுதான் அரசியல்வாதி. அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செய்தான், எவ்வளோ பெரிய உட்காந்துருக்காரு. கண்ணு தெரியலையாடா, அந்த காய்ச்சல் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்கடா. அரசியல்வாதி கண்ணு தெரியாமே தடவிட்டே ஓடுதான் அடிப்பான். எம்எல்ஏ இருந்தவன் அடிப்பான், எம்பியாக இருந்தவன் அடிப்பான், மந்திரியாக இருந்தவன் அடிப்பான், முதலமைச்சராக இருக்கவனும் அடிப்பான். கண்ணு தெரியாமல் வண்டியில் ஓட்டிகிட்டு வருவா போர் வீலரில். அந்த மாதிரி ஏற்று ஓட சொல்ல இருக்குடா. பார்த்து போங்கடா, அமைதியாக பொத்தி போங்கடா. ஆட்சியில் உட்காந்துட்டாரு. நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி. இப்போ டெல்லியில் இன்றைக்கி ஐயா உட்காந்துட்டாரு. டெல்லியில் உட்காந்து எப்படி தெரியுமா, உச்ச நீதிமன்றத்தில் கணக்கு எடுக்கல. தமிழ்நாடு இலங்கை வரைக்கும் கணக்கு தோண்டி எடுப்பார். வெளியே எடுக்கல பதிவு பண்ணிடுவார். அவர் வேலை அவர் பார்ப்பார். அவர் ஆட்டாமட்டிக்கு பார்ப்பார். ஆட்சியாளரை உட்காந்துட்டார்ல, ஆட்சி அவர் தான் நடத்தார். நாற்காலி சேரை பிடிச்சேன்னு ஆட்டுன்னு ஓடிடா பாய்ப்பேகளா. இல்லை பாய்ப்பேல கண்ணே தெரியலையாடா உங்களுக்கு, கண்ணு தெரியலையாடா. அட பாய்ப்பேல அந்த நேரம் விரட்டி தூக்கில தான் ஆகா என்ன கணக்கு போட்டிருக்காருன்னு தோண்டி எடுத்து பார்க்க விடுவார். அப்போ தான் ஓடுவார். 2 தொடையும் ஈர கொலையும் கை காலெல்லாம் நடுங்க விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சினாடா. அவர் எல்லா விளையாட்டு விளையாடுவார். கடவுளில் அவர் எல்லா திருவிளையாடல். அவரை மாதிரி யாரும் விளையாட உலகத்தில் மானிடப்பை எவனும் விளையாண்டுக்கிட முடியாது. இந்த அரசியல் விளையாடுறவங்கள இந்த விளையாட்டில் குப்பை. அவர் விளையாட்டு விளையாட்டு பெரிய விளையாட்டாக இருக்கும். அந்த நேரம் கொக்கி போட்டு அடித்து பிதிக்கி ரணவழி எடுத்து பிதிக்கி போடுவார். குடும்பமே ரணவழி எடுத்து போடுவார். அது பிறந்தான் தெரியும். இப்போ ஏற்கனவே கணக்கு இன்னைக்கு உட்கார்ந்தவொடனே போட்டார். அரசியல்வாதி பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி தப்பு இருந்தால் அவன் குடும்பத்தார எங்கெங்கே பிரித்து போட்டு பூரா சாப்பிடுற இடத்துல சாப்பிட்டு கழிக்கணும், படுக்கணும், மோளணும், பேளணும், அதே இடத்துல தான் கிடக்கணும். அப்போ தான் இந்த தண்டனை அவர் கொடுத்த தண்டனை, கடவுள் கொடுத்த தண்டனை. கடவுள் ஒன்று இருக்காரான்னு அப்போ தான் தமிழ்நாட்டுக்கார போய் நாக்கை இழுத்து வெளியே கொண்டு வருவான். ஆணும் பெண்ணும் கணக்கு போட்டார். நீதிமான ஆட்சி, நீதி அரசராட்சி அங்கே ரெண்டுமே இப்படி இப்போ உட்காந்துட்டார். நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் டெல்லியில் உட்காந்துட்டார். இப்போ அந்த கணக்கு பூரா தமிழ்நாடு வரைக்கும் இப்போ வெளியே எடுப்பார். ஊடாலப்பட்ட மாநிலத்தில் நீதிமன்றத்தை கோர்ட்டு பூரா வெளியே எடுப்பார். எடுக்கையில் இப்போ ஓட்டம். ஏன்னா இவனுக்கு ரொம்ப மோசமான வேக கொலைக்கு இப்போ கொலை பண்ணுறதுக்கு அஞ்ச மாட்டான். ஒரு குடும்பத்தை கொல்றதுக்கு அஞ்ச மாட்டான். பூரா ரோட்டுக்காட்டில் என்னென்ன செய்யுங்க கூத்து. இந்த செம்மத்தில் மன்னராட்சியை கூட இது மோசமாக வந்து உட்காந்துருக்கான். நாக்க தீயா உட்காந்துருக்கான். நாற்காலி சேரில் விலங்கு மாட்டியாச்சு. கொம்முன்னு போங்கடா, குடும்பமே சிரழிஞ்சு போவோம். அதையும் பார்த்துக்கோ. ரொம்ப விரிச்சு போட்டு ஆடிய கணக்கு போட்டாச்சு. இப்போ இராணுவ நீதிமன்ற கணக்கு அதில் நீதி அரசராக உட்காந்துருக்காரு ஐயா. இன்றைக்கி ஜம்முன்னு உட்காந்துட்டார். ஜம்முன்னு 2 கணக்கில் உட்காந்து 2 கணக்கில் ஏடு ஓலைச்சோடு கணக்கு பூரா கம்ப்யூட்டர் பெட்டியில் பூரா ஏற்றி வச்ச கணக்கை பூரா பிரட்டி வெளியே எடுக்கையில் உள்ளே அம்புட்டு டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் உள்ளே மாட்டுவான். ஆந்திராவில் வேமா மாட்டுவான், கர்நாடகாவில் வேமா மாட்டுவான், தமிழ்நாட்டில் சுருட்டிப்பாக மாட்டிடுவான். எல்லாம் இராணுவ வானரப்பட உள்ள கணக்கு எல்லாமே அங்கே உள்ள கணக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. முக்கால் சேத்தியம் இல்லை அரசியல்வாதி முட்டாப்பேல. நீதி அரசர் யார் தெரியுமாடா? நீதிமான் யார்? கடவுள். அவர் திராசை பிடிச்சி நீ உட்காந்துட்டார். ஒத்த நீதிமன்றத்தில் நீதி தேவதையை பூரா கண்ணை கட்டி திராசு இருந்துச்சு. இப்போ இல்லைடா. அது கூட உங்களுக்கு அறிவு இல்லையாடா? எந்த கோர்ட்ஸில் எந்த நீதிமன்றத்தில் இருக்காடா? அப்போ ஐயா நடத்திக்கிட்டு இருக்காரு, கடவுள் நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே எல்லாம் சேட்டை பண்ணுதான் எல்லாம். அதான் அறிவு இருக்காரு இல்லையாடா உங்களுக்கு? அறிவு முட்டாப்பேல. அப்போ எதிர்த்து போராடியாங்க. இந்த சுதந்திர கொடியை தூக்கி பூரா சுதந்திரமாடா. எல்லா நாட்டிலையும் போய் பிரதமர் குழுக்குன்னு இது சுதந்திரமாடா? எப்படா சுதந்திரம்? என்னடா சுதந்திரம்? ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு எப்படி நீங்களா பிரித்து வச்சு சுதந்திர கொடியை தூக்கி அதை 7 சேட்டு செஞ்சால் முட்டாப்பேய கேடு கட்ட முட்டாப்பேயலாம் முக்கால் சத்தியம்டா.